பருப்பு கடையில இங்கதானா? தப்பா நினைக்காது. தொடர்ந்து நாடகத்துக்கு போறியடா, எங்க பாட்டி ஒண்ணு பள்ளி இல்லாத கேள்வி. சரி. அடிக்கடி முருங்கரை சாமானா விரும்பி சாப்பிடும். விரும்பி சாப்பிடும். டேய் விரும்பிடா. அதனால ஊர் ஆத்துக்கு போறிய ஏதோ ஒரு மத்திய தாடா நாங்க. சரி. இந்த எதுமா எங்க பாட்டி கிட்ட கொடுத்தா அந்த சட்னி போட்டு காமிச்சிங்க. உன் கண்ணுக்கு இது மத்தா தான் தெரியுதா? ஐயோ இது என்னடா? சொல்லு. உன் கண்ணுக்கு மத்தா தான் தெரியுதா? என்ன தெரியுதா? என்னடா? டேய் இதுதான் கதாயுதம். இதான் ஆயுதமா? நீ போய் கரத்துல இருக்க வேண்டிய கதாயுதம். சமா சொல்லக்கூடாது. பொத்தமா செய்யற வேலைலாம் என்ன வேலை? எப்பா தொடர்ந்து நாடகாணி கஷ்டப்பட்டு ராகு கண்ணு முடிக்கிறத விட நான் ஒரு வேலை சுழுவா தராத செய். அது சொல்லினா பரவாயில்லடா. சரி நாளா வீட்டில் தான் இருந்தேன். இன்னைக்கு தான் வந்துக்கிறேன். ஏன் தேவன் அப்படியே கூட போச்சுக்க. தேவனூருக்கு மாசம் மண்டியா நின்ன வந்த நாள். தேவனூருக்கு மாசம் மண்டியா நின்ன வராது. யாரை பார்த்தோம்னா சரி எப்படியா ஒண்ணு இந்த மாதிரி கிட்ட போறேன். ஏறிக்குது தாங்களுக்கு. சரி. ஒரு நல்ல பாம்பு எடுத்து பிடிச்சிக்கும். நல்ல பாம்பு. அத புடிச்சக்கணும். நேரா கொண்டு போய் சேவத்து போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறியா? சரி. விட்டு எடுத்து வாயில் வச்சு அந்த பாம்பு ஒரு ஆட்டம் ஆடும் பாரு. எப்படி ஆடும்? அது எப்படி ஆடும்? புது ரவி காய் பாம்பு. பணம் வர ஆசையில மகுடி உத மந்துட்டுனா அது குத்தா புடிங்குறா. நல்லாவே காமிக்கிறான் அந்த வீட்டு. இப்படி இந்த பாதாள கொட்டி சீர சிறப்பு நச்சு விருந்து வருகிறோம். எங்களை கிண்ணிகர் யாருமே கிடையாது. நான் வசந்தாங்க பகைத்தவர் வாழத்தான் முடியும். இருந்தாலும் இன்று தம்பி சந்திக்க வேண்டும். என்ன போல என்ன போல பண்டையம் காலிலாடு வருகிறேன். அனலாசுரன் 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 எனரன் எம்புடன் சித்தி வித்தேவர் கருணகாந்தனர் முத்துத்திருப்பாளர்கள் செய்தி குடும்பமா செவதர்மராயன் சந்திர சூரியன் ஆகாயவாடி இந்த ஊரை காக்கும் ஐயம்படியாறு 30 தேவர்கள் 42 ரிஷிகள் இவர்கள் அனைவரும் எங்களுக்கு அடக்கம். எங்களை பார்த்தால் கிடு 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 என்று நடுவார்கள். அப்படி இருக்க இந்த பாதாள கோட்டையை ஆளக்கூடிய எனது அண்ணன் மண்டல வீர மண்டலாசுரன் அவர் அருகாமையில் சீரும் சிறப்புமான அவர் தம்பியாக விலகிக் கொண்டு எனது பெயரோ அனலாசுரன் அனலாசுரன் அனலாசுரன். அப்படி இருக்க எனக்கு முன்னதாக வரக்கூடிய காவலர்கள் நாளைக்கு காலையில எப்படி போவாங்க? வந்த மாதிரி தான் போவான். நீ பைக்ல போறியா? இல்ல வண்டியில தான் போற. ஆமா. ஒத்தா நீ எங்கனா புளிய மரத்துல தான் நான் மோதி சாவற தேவடா. யார் என்ன வாயிலா? மாலு 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 வாயில வெலா சொல்ல சாருன்னு
தம்பி கரெக்டா சொன்னேன். ஏய் ஏண்டா கால தாமதம்? ஐயா என்ன கால தாமதம் கேக்குறீங்க? நானும் நாடகத்துக்காக தான் என் ஊர்ல இருந்து வண்டியிலே வந்தேன். வர வழியில எனக்கு வயித்த கலக்கிச்சு ஐயா. வயிறு கலக்கிச்சு? ஆமா. சூர்பந்தாங்கல் எல்லைய கால வச்சேன். கண்டமலூர் தாண்டி வயித்த கலக்கிச்சு. வயிறு கலக்கிச்சு. என்ன பண்றது? சுத்தி முத்தி பார்த்தேன், எங்க இடம் இல்ல. எங்க இடம் இல்ல? ஒரு செடி இருக்கு. ஒரு செடி மரவுல போய் உட்கார்ந்து தகுஸ் பண்ணிட்டு ஏச்சி பார்த்தா சுத்தி முத்தி பார்த்தா எங்க தண்ணி காணோம். தண்ணியா இல்ல. என்ன பண்ணுவேன்? வேற வழி கிடையாது. அப்படியே அந்த செடியில இருந்து ஒரு 2 கைப்பிடி தர உருவி அப்படியே லேசா அப்படி தொட்டு போட்டு போலாமான்னு ட்ரவுசர் மாட்டினேன். ஐயோ எங்க இருந்தான்னு தெரியலையே. சூர்பந்தாங்க அண்ணாமலை ஏர் ஓட்டின்னு பார்த்து நிற்கிறான். ஏய் நில்றா நாங்க ஓடியதான். சரி அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தானே, நம்மள என்ன பண்ண போறோம்? நான் கிட்ட இருந்தேன். வந்தான் பஞ்சாயத்து வச்சாச்சு. ஆமா, ஊர் தலைவர், வைஸ் பிரசிடென்ட், வார்டு மெம்பர், மாலியர் குழு எல்லாம் கூட்டிட்டாங்க. ஆமா, பஞ்சாயத்து நடக்குது. தம்பி நீ என்னப்பா பண்ண? ஐயா எனக்கு வயித்த கலக்கிச்சு. நான் அவுட் சைடு போன இடத்துல தண்ணி இல்ல. அங்க ஒரு செடி இருந்துச்சு. என்ன செடின்னு கேட்டாங்க. அது ஆவார செடி. அந்த ஆவார செடியில 2 கைப்பிடி உருவி நான் அப்படி தொடச்சு போட்டு நான் வந்தேன் ஐயா. அதுக்கு என்ன கொண்டாந்து பஞ்சாயத்துல ஏத்துட்டான். நான் சொன்னேன். அவர் தலைவர் என்னன்னாரு, ஏய் ஒரு 1000 500 பஞ்சாயத்துல கட்டிட்டு நீ ஓடிப்படா அப்படின்ட்டாரு. ஆனா அவன் சும்மா விடுவாரா? விடல. சார் 1000 500 ரூபாய் எனக்கு வேணாம். அவன் எப்படி என் குலதெய்வத்தை அசிங்கப்படுத்தினானோ அதே மாதிரி அவன் குலதெய்வத்தை நான் அசிங்கப்படுத்தலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது? கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தேன். சரி என் குலதெய்வத்தை காட்டுறேன். அப்படியே வந்து நேரா ஆளை உட்கார வச்சுன்னு கடலூர் ஏரிக்கார மலை இட்டு போனேன். சோமா என் குலதெய்வம் குந்தா கொடியா பனை மரத்து மலை ஏறி இருக்குது. இதுதான் என் குலதெய்வம் உயிர்ந்து கும்பிட்டாங்க ஐயா. குண்டத்தான் இந்த ஆளுக்கு வந்த வேகத்துல 2 கையில புடனா புடிங்கி படு போட்டத்தான் சோமா ஏசில எடுத்துச்சு அவருக்கு. என் குலதெய்வம் கூட காசுரு ஐயா. நானும் வந்துதான் மறந்துட்டேன். வேற ஏதோ சொல்லிட்டு உங்க அண்ணா அழுத்ததாக உத்தரவு. தம்பி வருகிறார். அந்த திக்கு விஜயத்தில் என்னை பற்றி தேவர்களும் அசுரர்களும் என்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நம்மை பற்றி யாரும் தவறாக பேசவில்லை. அனைவரும் உயராக தான் பேசுகிறார்கள். நம்ம மீது அவர்களுக்கு அப்படி ஒரு பயம். அப்படியா? ஆமா. என்றால் அனைவரும் வீர மண்டலேஸ்வரன் வாழ்க, அனுராசூரன் வாழ்க வாழ்க. குறையவில்லை. அனைவரும் போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். தூற்றுவோர் ஒருவருமே கிடையாது. நீ சிச்சாயன் தூத்து எல்லாம் பத்தி இருக்கியா? அது
அது வாயில கோல போகாதான்னு எத்தனை நேரம் உனக்கு சொன்னேன். ஏடா அவர் என்ன சாப்பிடுறாங்க கேட்டியா? என்ன சாப்பிடுறாரு? அவர் என்ன சாப்பிடுறாங்க கேட்டா? சரி என்னடா சாப்பிடுறாரு ஐயா? அவர் வயிற்று பீ தூண்டுறாரு. அதானே அந்த பேச்சுக்கிறான். விளக்கமா சொல்லு. பிரியாணி சாப்பிடுறாரு. ஏய் இது பாத்தியா? அவர் தம்பி எப்படி கூப்பிட்டாரு பாத்தியா? எப்படி கூப்பிட்டாரு? எப்படி கூப்பிட்டாரு? வாடாயா மச்சானே பட வாங்கி துண்ணலாம் வாடாயா மச்சானே எங்கே சென்றாயோ இன்னடா மெச்சாயோ. ஐயா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். குட்டையா போய் வந்தா குத்து வச்சு நான் ஏன் சொல்றேன்? நான் ஏன் இல்ல மடமே இருப்பாங்க. அவன் சொல்றது நான் சொல்றேன். நான் உன் மச்சானா? டேய் இந்த பாதாள கோட்டையில் ஒரு குகையில் சிங்கம் வாழ்வது போல் உண்மைதானே? நாங்கள் இருவரும் சீர் சிங்கமாக வாழ்ந்து வருகிறோம். இதுதாங்க. எந்தவித குறையும் இல்லை. எந்தவித குறைவே கிடையாது. இன்று நான் சைலன்ட் சைலன்ட் விளக்கை ஆகட்டுங்க. ஆயா போமா நான் கேட்டா குடுத்து போறேன் எல்லாத்தையும் வாங்கி வச்சிரேன் உங்களுக்கு கொடுத்துட்டான். முதல் கனவை என்னங்க? அண்டங்கள் 1008 வருடத்துக்கு நாங்களே ஆண்டவனாக இருக்க வேண்டும். 2 அசுரர் அவரது ஜாதி பேதம் நீங்கி சமரசம் வாங்க வேண்டும். 3 பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவர் மூதேவி பதவி ஒழிக்க வேண்டும். ரிக்கு யஜுர் சாமம் அதர்வணன் சொல்லக்கூடிய 4 வேதமும் என் பெயரை தூத வேண்டும். 5 சிஸ்தி சங்க அருண் என்ற சொல்லக்கூடிய 5 பேர் ஆட்சிக்கு கீழ் நடக்க வேண்டும். அப்புறம் 6 6 சாஸ்திரம் அறவே ஒழிக்க வேண்டும். 7 வசிஷ்டன் விஸ்வாமித்திரன் அத்ரி கௌதமன் என்ற முனிவர்களை சஞ்சலப்படுத்த வேண்டும். 8 நிருதி வருணன் வாழ்வு ஈசாடி அக்னி யமன் குபேரன் அஸ்தற்கு பாலர்களை அடக்கி ஆள வேண்டும். 9 சனி ராகு கேது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி குரு சந்திரன் இவர்களை சஞ்சலப்படுத்த வேண்டும். 10 நமக்கு அடங்கிய அவயங்கள் நன்றாக இருக்க வேண்டும். 11 கங்கை யமுனா கிருஷ்ணா கோதாவரி காவேரி பவானி சொல்லக்கூடிய 11 நதிகளும் நமது நாட்டில் பாய வேண்டும். 12 காலத்தில் வைக்க வேண்டிய சந்திர சூரியன் திசைபாராமல் நமக்கு வேண்டும்போது துருதுருப்பாக வேலை செய்ய வேண்டும். 13 நட்சத்திரம் என்ற கரத்திலே சிங்கோல் தாங்கி அஞ்சாமை அறிவு ஈகை ஊக்கம் இவை 4 வெஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்பது போல் சீர சிறப்போடு இந்த பாதாள கோட்டை ஆட்சி வருது. அப்படி இருக்க எங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. என்ன உன்னை எதற்காக அழகாக எப்போது பார்த்தாலும் அந்த தேவனாகவே எனக்கு அடிமையாக வேண்டும். தேவர்கள் பகை கொள்ள வேண்டும். தேவரிடத்தில் மணிமகுடம் இருக்கிறது. அதை கொண்டு வந்து சிரசிலை தொட வேண்டும் என்ற பெருத்த ஆசை எனக்கு. நவரத்ன மணிமகுடம் அது எப்படியான போக வேண்டும். உடனே தேவனை சந்தித்து அவரிடத்துக்கு இருக்க வேண்டிய மணிமகுடத்தை கொண்டு வர வேண்டும் என சொல்லுகிறார். உடனே சென்று அந்த தேவரை அடி அடி என்று அடித்து அந்த மணிமணியை கவர்ந்து வருகிறேன் அண்ணா. வெற்றியோடு சென்று வருகிறேன் அண்ணா. கூட நீ சொல்வது தேவலோகம். தேவனை சந்திக்க வேண்டும். மணிய மகுடம் அது பெற்று வர வேண்டும். உடன் போக வேண்டும். தம்பிக்கு ஏதாவது ஆபத்து நடந்தது இந்த தலை இருக்காது. இந்த தலை இருக்காது. உங்களை பத்தி நல்லா தெரியுமே. தலை போனா ஒண்ணே இல்ல. தலை போனா முண்டம். அவரடா முண்டா. இல்ல அவரே கேட்டாரு. தலை போனா முண்டனாரு. திரும்ப அவரு முண்டனா அவரு முண்டமா. தலை போனா வெறும் முண்டம் தானே. அது சொல்றா சொல்லுவா. சரி காவலில் ஜாக்கிரதை. உத்தரவையா. புறப்படு. ஐயா ஆகட்டுங்க. ஐயே எப்படியோ போ.